ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தருண் பேசுகிறேன். நீங்கள் வந்திருப்பது ஸ்குவாட் கேமிங். இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம்னா, ரோப்ளெக்ஸில் பிளாக் ஃபுட் விளையாட போகிறோம். இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க. இதை விளாட்லான்னு பார்க்கேன். ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எக்ஸாமு காய்ஸ். நான் 12th படிக்கிறேன். அதான் கொஞ்சம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதான் வீடியோ போட முடியல. இனிமேட்டு நான் வாரத்துக்கு 2 வீடியோ போட பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு பிளாக் ஃபுட் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட நெக்ஸ்ட் சீரீஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1வது லெவலில் இறக்கி விட்ருக்கானுங்க. கொஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இவங்ககிட்ட தான் எடுக்கணும். ஓகேங்களா? நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். அதனால் லைட்டாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கைஸ். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா விளாட்றோம். இதில் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் சரி செஞ்சிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ். இன்னும் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இது நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தலை. லைக் போட்டிங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். ஏன்னா இத்தனை நாள் வீடியோ போடல. அதனால் இப்போ வீடியோ போட்டால் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டாங்காடி வியூஸ் போகாது. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் யூடியூப்கார ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. நான் வளவலாம் கொள்ளலாம் பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்த்த வந்து அடிக்க சொல்லியிருக்கானுங்க இவனுங்கள. பேண்டிட்டா 5 பேர்த்த அடிக்க சொல்லியிருக்கானுங்க. ஓகே, 2வது லெவல் அதுக்குள்ளே வந்துட்டேன். இவனுக்கு 3 பேர்த்த அடித்தேன். இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. வாங்க அடிக்கலாம். ஆனால் எங்கே ரொம்ப பொறுமையாக இருக்குது. இதில் வேறு 2800 லெவல் போகணுமாம்மா. அதுவும் சிசியாக இருக்குமா. இது இப்போ நம்ம ஃபஸ்ட் சியில் இருக்கோம். நான் செகண்ட் சி, தேர்ட் சி அப்படிலாம் போகுமோ என்னென்னு தெரில கைஸ். இது நான் இப்போ தான் வந்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி விளாட்றதோன்ட்டு. ஓகே, கொஸ்ட்டை முடிச்சாச்சு. 350 ரூபா காசு கொடுத்துருக்கானுங்க. 5வது லெவலில் போயிட்டு கைஸ். 5வது லெவல் கொடுத்துருக்கேன். இதோ ஸ்டாட்ஸ்ன்னு இருக்குது. என்ன பண்ணலாம்? டிஃபென்ஸ் போகலாம். டிஃபென்ஸ் போட என்ன ஆகுது? நம்மளோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஏறுது. மீலி போட்டால் நம்மளோட எனர்ஜி ஏறுது. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இது 2யும் மாற்றி போடுறேன். ஏன்னா இது 2 தான் நமக்கு இப்போ அர்ஜென்ட்டு. அதனால தான் போடுறேன். ஒரு ஸ்டாட்ஸில் எது முக்கியமாக போடணுன்னு சொல்லுங்கள். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி போட்டுக்கிற எது முக்கியமாக போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடிக்க ஆரம்பிக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க பொறுமையாக இப்படியே தாங்க அடிச்சுட்டு இருக்கணும். இதுதான் இந்த கேமில். இப்படி இப்போ ஃபஸ்ட்டு சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஃபஸ்ட்டு சிலேயும் நல்லா பாஸெல்லாம் இருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு லைட்டாக ஃபஸ்ட்டு லெவலில் இருக்காங்காட்டி உங்களுக்கு போர் அடிக்கும். இன்னும் போக போக இந்த கேம் சூப்பராக இருக்கும் கைஸ். மறக்காமல் இந்த கேமை நீங்களும் எடுத்து விளையாட பாருங்கள். அது ஏற்கனவே விளாண்டுருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொடுங்க, கைட் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லெவல் வந்துடுறேன். ஓகே, 6வது லெவல் வந்துவிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கீழே பாருங்கள் 765 ரூபா இருக்குது. இங்கே போட தம்பி போட சாப்பிட. இங்கேயும் இருக்கீங்களாடா? வாங்கடா. இன்னும் ஒருத்தன் அடித்தா போதும். ஒருத்தன் அடித்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஏறிடுவோம். எத்தனாவது லெவல்? 7வது லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கும். ஓகே, 7வது லெவல் எல்லாத்துக்கு போடலாம். சரி, ஹெல்த்துக்கு போடலாம். 2க்கும் பாதி போடலாம். 2க்கும் பாதி போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இது என்னது? செட் ஹோம் பாயிண்ட். ஓகே, பிளாக் ஃப்ரூட்டுன்ட்டு இருக்குது. என்னது? எடுத்தோன்னே 5000 ரூபா வேணும். 5000 ரூபா இருந்தால் வாங்கலாம். ஓகே, இப்போ எங்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது. 1000 ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா வைக்கிற? ஸ்வாடு டீலர் கட்டானா 1000 ரூபாயா? இருக்கிறதே 1900 தான்டா. உங்கள்கிட்ட கொடுத்துட்டா நான் எப்போ ஃப்ரூட்டை வாங்குவேன்? ஓகே, சரி வாங்க கைஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரூட்டு தரேன்னாரு. ப்ரோ ஃப்ரூட்டு தரேன் பார்த்து ஃபஸ்ட் லெவலுன்ட்டு எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரூட்டு தரேன் ப்ரோ இங்கே வாங்க அப்படின்னாங்க. சரி வா ப்ரோ போகலான்ட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அது தமிழில் சொல்ல, அவர் ஹிந்திக்கார பையா போல் இங்கிலீஷில் சொன்னார். நானும் சரி வாங்க போகலான்ட்டு வந்திருக்கேன். அவர் ரோல் பண்ணி தருவார். நம்ம ரோல் பண்ணால் எவ்வளோ வரும்னு தெரில. வாங்க நம்ம ரோல் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ கேட்குறானுங்க? ரேண்டம் ஃப்ரூட். ஓ, 50வது லெவல் வரணுமா? ஓகே, வெயிட் 2 மினிட்ஸா? ஓகே ப்ரோ. ஓகே, என்ன அது? இது ஏதோ ராக்கெட்டா? நம்ம அங்கே 5000 ரூபாய்க்கு பார்த்தோம்ல கைஸ், அந்த ஃப்ரூட் தான் கொடுத்துருக்குறாரு. வாங்க தேங்க்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எதோ செஞ்சாலும் அது தேங்க்ஸ் போட்டணும் ப்ரோ. போடணும் கைஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். ஏன்னா அவர் நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவலில் இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நம்மளும் கொஞ்சம் நல்லா லெவலில் போனால் நம்மக்கிட்டே காசு நிறையா இருந்துச்சுன்னா நம்மளும் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, என்னடா ராக்கெட் என்னடா இது பவரு? சரி, ஓகே. இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மோக்கு கொடுத்துருக்குறாரு. டேக் திஸ்ன்னு. ஓ தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டோம். இது இப்போதைக்கு நான் சாப்பிடல, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த ராக்கெட் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இது நல்லா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சரி வாங்க. இவனுங்களெல்லாம் மறுபடியும் அடிக்கணும். எத்தனை லெவல் வரைக்கும் இப்படி அடிக்கணும்னு தெரில. இவனுங்களே அப்படியே அடிச்சுட்டே இருப்போம். வாங்க. ஓகே, அந்த ஃப்ரூட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பரோட அது பவராக இருக்குமா என்னென்னு தெரில. ஓகேங்களா? சரி வாங்க ஃப்ரூட் வச்சு அடிப்போம். அப்பா எங்கடா பிறந்த பொண்ணா? டேய் தம்பி எங்கடா? இங்கே இருக்கியாடா? சரி வாங்க அது கையிலேயே அடிப்போம். கையிலேயே அடித்து கையிலேயே கை பவர் ஆக்குறோம் கைஸ். கை அடித்து ஐயோ, இது உங்களுக்கு தப்பாக தோணும். தப்பாலாம் தோணல. நான் வந்து பார்த்திங்கன்னா சண்டையை தான் சொன்னேன். சரிங்களா? நீங்கள் தப்பாக நினைக்க வச்சிட்டிங்களா? இந்த பிளாக் ஃப்ரூட் நம்ம கிடச்சிருக்காங்காடி ஃப்ரூட்டுக்கு போட்டேன். இப்போ ஜங்கிளுக்கு போக சொல்கிறாங்க. சரி வாங்க வந்து பார்த்திங்கன்னா ஜங்கிளுக்கு போனால் இவர் எதுவும் நின்றுட்டே இருக்காரு. என்ன சொல்கிறாரு? ஏதோ சொன்னார் 2 லெவலப்பா. சரி ஓகே, லெவலப் பண்ணுறது தான் போகிறோம். சரி வாங்க போகலாம். ஓகே, இது ஏதோ இது நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேருந்து. அந்த ஜங்கிலேருந்து வரப்பாடி தண்ணியில் வந்தால் ஹெல்த்து போகுதே. சரி வாங்க போகலாம். இது ஆனால் ரொம்ப பொறுமையாக போகுது கைஸ்.
போகிற வழியில் இங்கே ஒரு மிடில் டவுனுன்னு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தேன் எவனோ பாஸ் ஃபன் ஆயிருந்தான். அப்படின்னு சொல்லி அதை 15 நிமிஷத்துக்கு இருப்பான்ட்டு போட்டுருந்துச்சு. சரி என்னடா பார்க்கலான்னு வந்தேன். இவனுக்கு என்ன தான் அடித்தாலும் ஹெல்த்தே குறைய மாட்டேங்குது கைஸ். ஒருவேளை நான் பவர் ஆகிட்டு தான் இவனுங்களை அடிக்கணும் போல். நானும் பாருங்கள் அடிக்கிறேன், அவன் ஹெல்த் அப்படியே இருக்குது. ஹெல்த் குறைஞ்ச பாட்டேக்கான அவனு இன்னும் தரன்னு சுத்தறான். அந்த பையன் போல் எல்லாத்தையும் கழட்டி அடிக்கிறான் கைஸ். நானும் அடிக்கிறவன் மேலே பாதி பட மாட்டேங்குது, இது பாதி படுது. ஆனால் ஹெல்த்து அவனுக்கு போக மாட்டேங்குது. அதனால் நான் இந்த முயற்சியை கைவிட்டேன் கைஸ். சரி இவனா எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து அடிச்சிட்டு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் பவர் ஆகிட்டு தான் அடிக்கணுன்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஜங்கிளுக்கு வர சொன்னாங்களேன்ட்டு ஜங்கிளுக்கு வந்துட்டேன். ஜங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கொஸ்ட் அடிக்கணுமா, ஏன்டா தண்ணிக்கு நடுவில் நின்று தான் நான் எப்படா ஏறி வருவேன், என்னடா மங்கீஸா. சரி ஓகே வாங்க மங்கீஸ் எடுக்கலாம். மங்கீஸ் இந்த நெவர் மைண்ட் கொடுக்குவா, போகலாம் மங்கீஸ் தலையா. 14வது லெவல் அடி, நான் 10வது லெவல் தான்டா. எங்கடா என்ன 4 லெவல் எச்சா தரீங்க. சரி ஓகே எங்கடா மேலே வரும்ல, வா அடி டம்மு டுமு டமால் டுமால் டமுக்கு டுமுக்கு டமால் டுமால் அடி போட்டு அடியை போடு கைஸ். அவ்வளோதாங்க. ஐயோ அப்படியே அடிச்சு தள்ளி விட்டானே. இவனுங்களை 6 பேர் அடிக்கணும். 6 பேர் கஷ்டம்தான் கொஞ்சம். சரி அடிக்கலாம் வாங்க. 5ஆவது லெவல் ராக்கெட் போயிடுச்சு நமக்கு. ராக்கெட் 5ஆவது லெவல் போயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட காசு வந்து பார்த்திங்கன்னா 3000 சேர போகுது. 5000 சேர்த்துனா அந்த ஃப்ரூட் நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க. சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அடிக்கலாம். அடிச்சு லெவல் ஏற்றணும் கைஸ். அடிச்சு லெவலில் ஏற்றணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் ஏறும். இப்படி தான் ஒவ்வொரு ஹைலாண்டாக போய் ஒவ்வொருத்தனுங்களாம் அடிக்கணும். இன்னும் செகண்ட் சீலாக போனால் பயங்கரமாக இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னார். போய் பார்ப்போம், கண்டிப்பாக போகிறோம். எல்லா சீரீஸுமே எல்லா ஐலாண்டுக்கும் போகிறதும் நான் வீடியோவாக போடுறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஏதோ ஃப்ரூட் கொடுக்குறாரு. இதெல்லாம் லவ் மாதிரி இருக்குது. என்னது அது? ஓகே லப்பர் ஃப்ரூட் ஆட்டுக்கு. சரி வாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா போகலாம். ஓகே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவனை இப்போதைக்கு நான் இதெல்லாம் சாப்பிட போடலாம். ஏன்னா அந்த ஃப்ரூட்டோட பவர் என்னென்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே என்னது அது மச் லெவல் 2 எனேபிள் 20 பிவிபியா? பிவிபின்னா என்னன்னு தெரில. கேன் யூ கிரைண்ட்? ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி கைஸ். நீங்களும் ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் எனக்கு பார்த்து பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு எனக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஒரு நல்ல ஃப்ரூட்டாக கொடுத்து விட்டிங்கன்னா எனக்கும் நல்லாயிருக்கும் டெவலப் பண்ண. என்ன ஃப்ரூட்டுனா கண்ட்ரோலு கிட்ஸ் அந்த மாதிரி கொடுங்க. வேணாம் அப்படிலாம் நான் கேட்கல. ஒரு நல்ல ஃப்ரூட்டாக கொடுத்தீங்கன்னா சரி கைஸ் எனக்கு. சரி ஓகே வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொரில்லா கிங் எடுக்க சொன்னார் அப்படின்ட்டு பாஸ் போல். ஆனால் என் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 13 தான். அதான் இப்போ வந்து கொரில்லா கிங் வந்து 20வது லெவலு. அது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை எடுத்து ஏதோ ஹெல்ப் பண்ண ஒரு போல் நமக்கு பாஸ்ன்னு கேட்டி அவன் ஏதோ பெரிய லெவலாக இருப்பார் போல். அதான் சரி ஓகே வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா அடிக்க போகலான்னு. அது வந்து கொரில்லா கிங்கோட கொஞ்சம் கீழே. கொரில்லா கிங் அடிக்க முடியாதுங்கிட்டே நம்ம வந்து கொரில்லாஸ் அடிச்சிட்ருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. அவர் ஹெல்த்தை குறைச்சிட்டு போகிறாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் ஃப்ரூட் வச்சு ஒரே ஒரு அடி தான் பையன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடறான். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். யாருன்னு தெரில, ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த லெவல் ஏற்ற அவர் ஹெல்ப் பண்ணாங்காட்டி என்னால் லெவல் ஏற்ற முடிஞ்சுது. கொஞ்சம் 17வது லெவலில் இருக்கும். சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கணும், இன்னும் 2 பேர்த்த அடிக்கணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா நானும் அடிச்சுட்டிக்கிறேன். அவர் 6 பேர்த்தோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சி அவர் போகிறாரு. நம்ம இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதான் அடிக்கிறோம். இதுக்கு அவர் ஏதோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு வர தெரில. இவனு வர அடிச்சுக்கிட்டே இருக்கான். நில்றத ஐயோ அவரே முடிச்சிட்டாரே. சரி பரவாயில்ல, என்ன சார் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு ஓகேன்னு தெரில. சரி ஓகே நானும் சொல்கிறேன் ஓகே ப்ரோ அப்படிங்கிறாரு. சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா அடித்து லெவலை ஏற்றியாச்சு. இப்போ 20வது லெவல் வந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடித்து உங்களுக்கு வீடியோ லென்த்து பண்ண விரும்பல, எல்லாத்தையும் காமிச்சு. அதனால் கரெக்டாக லெவலத்தை அடிச்சு காமிக்கலான்ட்டு இருக்கேன். சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து இது 20. ஓகே அதுக்கு ஒன்று போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தையும் இதையும் ஏற்றியாச்சு. ஓகே ஆனால் எனக்கு ஹெல்த்தோட இந்த எனர்ஜி தான் முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் குறைஞ்சு போயிடுது, ஓடவே முடியல. ஓகே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொரில்லா கிங் அடிக்க வேண்டிய நிலமை. ஏன்னா அவரும் வேறு இப்போ இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே வாங்க போனேன். தான் எனக்கு பின்னாடி இந்த ரெக்கை பறந்துக்கிட்டே இருக்குது. அது எதனால் பறக்குதுன்னு தெரியவில்லை கைஸ். ஆனால் அது நான் என் ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி இது நான் ஐயோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்லாம் போடுவோம்ல கைஸ் இந்த கேமுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கை இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை இருக்குது. என்னன்னு தெரியல, இது கேமோட கான்செப்டாக இல்லை நான் அப்போ சரியாக பார்க்கலேன்னு தெரியல. ஓகே கொரில்லா கிங்கு தலையா வாடா. என்னடா ஹெல்த்து உனையும் அந்த சாமாரியே இருக்கானே. ஷால் அத்தனை அடிச்சும் எழுத்து குறையில வாங்க அடிப்பான் கையில் ஒத்தி கட்டிங்க அப்பா கூட இப்படி அடிக்கிற. ஐயோ என்னடா குத்துற தெரியல, மாட்டினா செத்துரும் இல்லையே. அப்போ இந்த மாதிரி போடுறப்பில ஓடி வந்துடலாம். சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா அடித்து பையனை பறக்கலாம் வாங்க, அடித்து பறக்கலாம். ஐயோ டே கொன்றாதடா அப்பா காய் செத்துட்டோம்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அங்கேருந்து வரணும். அதனால் சாவும் பார்த்திங்கன்னா ஆடுவோம். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவனை
அப்படியே ஓடி ஓடி வந்து பார்த்திங்கன்னா அவனை ஆடுவான். இந்த ஒரு அடி இது அவனை அடிக்க வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம். ஓகே, பாதி ஹெல்த்து குறைச்சாச்சு பையனுக்கு. இன்னும் அடி 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 கொரில்லா தலையா ஆட்றா 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 ஆட்றா. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், கொஞ்சம் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை ஓடி ஓடியே அவனை பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சிடலாம். ஓகே, நான் கொஞ்சம் தான். வா போடு, மிசில் அட்டாக் போடு, மிசில் ஃபிஸ்ட்டை போட்டு தாக்கு, தூக்கி போட்டு சாத்து, ராயா போடுங்க போட்டு தாக்கு. ஐயோ, மேலேயே படலையே. ஏன்னா உனக்கு கால்வாசி எழுத்து தான் இருக்குது. கால்வாசி எழுத்துக்கே பையன் வந்து பார்த்தீங்கன்னா அதையே இது பண்ண மாட்டீங்கன்னா. அட்ரா தம்பி அட்ரா. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. கரெக்டாக எந்திரி மண்டையே ஹெட்ஷாட்டு போட்டு விட்டாச்சு. எங்கடா வாடா ஒத்தைங்க வாடா. கை சண்டை போடு. ஐயோ, மறுபடியும் குத்துறான். ஓகே, இன்னும் கொஞ்சம் தாங்க ரெட் கலரில் அவனுக்கு வந்துருச்சு. அப்பா, இன்னும் கொஞ்சம் தான் அடிக்கலாம். இன்னும் 2 மிசில் விட்டால் சுற்றுவோம் பையன். ஓகே, கையில் கொஞ்சம் அடித்து பிளட்டை குறைச்சிடலாம். ஓகே, மிசில் விடுவோமா? மிசிலை விட்றா தம்பி, சாப்பிடா. ஐயோ, இன்னும் 1 இருக்குது கைஸ். இன்னும் ஒரு அடி அடிக்கணும். சரி வாங்க, அவன் அடிக்கணும். அப்பா, நல்ல அடிக்கணும். நான் தப்பிச்சிட்டேன் கரெக்டாக. ஓகே, மிசில் ரெடியாக மிசில். அவ்வளோதான் கைஸ். 21வது லெவலு, 22வது லெவலு போக 23 லெவலு, 24 லெவல் ஏறியாச்சு கைஸ். அப்பா, 4 லெவலு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி போட்டு விட்டுடலாம். ஓகே, ஸ்டாட்ஸை மாற்றி போட்டாச்சு கைஸ். அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 30வது லெவல் போயிட்டேன். என் பாஸை ஒரு 2 டைம் அடித்தேன். அதையெல்லாம் ரொம்ப 2 டைம் அடிக்கணும் உங்கள்கிட்ட காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. அதான் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓட்டி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு போட்டேன். ஓகே, வாங்க போகலாம். இவர் வேறு நமக்கு பின்னாடி வந்துட்டு இதை ஃப்ரூட் தருவாரான்னு நினைக்கிறேன். வாங்க நின்று பார்க்கலாம். சரி, போகலாமா நிற்கலாமான்னு யோசித்தேன். சரி, நிற்கலாம். ஏதாச்சும் ஃப்ரூட்டு தந்தாருன்னா நமக்கு லாபம் தானே. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நின்னேன். அவர் என்ன கேட்குறாருன்னா, என்கிட்ட ஃப்ரூட்டை கேட்குறாரு ப்ரோ. என்கிட்ட ஃப்ரூட்டை கேட்டு நானே 31 லெவல் தான் இருக்கேன் ப்ளீஸ்லாம் சொன்னார். ப்ரோ என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக தந்துடுவேன், நானே 31 லெவல் தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐலாண்டு போகணும். ஒரு 300 மீட்டர் அந்த ஆண்டு இருக்குது. ஒரு 4 கடலை தாண்டி போகிற மாதிரி இருக்குது. இவன் வேறு கரெக்டாக அதுக்குள்ளே உட்கார மாட்டேங்கிறான். முதல்ல ஒரு ராக்கெட்டுங்கிற மாதிரிங்களேன் ஒரு பறக்கிற ஃப்ரூட்டை வாங்கணும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமையோட பொறுமையாக போயிட்டுருக்கு. ஆமையோட பொறுமையாக போய் நம்ம பார்த்தால அப்புறம் ஒரு போட்டு போகுது, அவனும் அப்படி தான் போயிட்டுருக்கான். ஆமையோட பொறுமையாக போய் எப்போ போய் சேரதுன்னு தெரில. சரி வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பைரேட் வில்லேஜுக்கு வந்தாச்சு. பைரேட் வில்லேஜ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்ட்டு எடுத்துடலாம். என்ன அது பைரேட்ஸுன்னு இருக்குது. ஓகே, கியாவா என்னங்க ஹிந்திக்காலாம் வந்துட்டு இருக்காங்க. ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தப்போ கூட ஸ்ட்ரைட்டாக இங்கே ஹோம் பாயிண்ட் வச்சு வந்துடலாம். சரி ஓகே வாங்க. இவனு கூட இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க. இவனே வளர்த்து அடிச்சிருக்கானா? வாங்க. ஐயோ, விட்டு பறக்கூடாதீங்களா. ஓசிக்கில் வந்து அச்சோ என்னடா ஃப்ரூட் இது, ஐஸா. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம். ஹேர் ஸ்ட்ரைக்கு பார்த்திங்கன்னா 22வது ஹேர் ஸ்ட்ரைக்கு போட்டு விடுங்க. பாருங்கள், சூப்பராக பறக்கிறானுங்க பசங்க. பார்த்திங்களா இல்லையா? ஒருத்தன் அடிச்சிட்டேன். நான் இப்போ இதில் ஓசிக்கில் தான் அவன் அடிச்ச விட்றான். நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். டேடி அடிக்காதரா தம்பி, அடிக்காதரா செத்து போயிடுவோண்டா. இன்னும் 20 எழுத்து தாண்டா இருக்குது. வாங்க நம்ம தனியாக அடிப்போம். அவனை அடிச்சுட்டு ஓசியில் அடிக்கிற பையன் காண்டாகிட்டான் போல். வாங்க அப்படியே அடிப்போம். உள்ளே மாட்டிக்கிட்டான்டா. அவனை வச்சு செய்கிற உள்ளே அப்பா மேலே வந்துட்டான். டே அட பைத்தியக்காரா, ஏன்டா என்னை அடித்தேன்? உன்னை ஏதாச்சும் பண்ணனாடா. சரி வாங்க, நம்ம இப்போ தனியாக அடிப்போம். இத்தனை பேர் இருக்கானுங்க, எல்லாம் அடிச்சு பறக்க விட்றானுங்க. டே வாங்க குத்து கும்மாங்குத்தே கும்மாங்குத்தே போடு 23வது வந்துச்சு. இந்த ராக்கெட் லெவல் வந்து மாஸ்டரி வந்து பார்த்திங்கன்னா 23 வந்துச்சு. அவன் வேறு ஹைஸெல்லாம் போட்டுகிட்டு இருக்கான்டே. ஓகே, அடி ரொம்ப பொறுமையாக குறையுது கைஸ். என்ன பண்ணுறது? எங்கடா போனால் இங்கே இருக்கானா? ரொம்ப பொறுமையாக குறைஞ்சிட்ருக்கு. இவனை எப்போ அடித்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லெவலை ஏற்றுறது. என்ன கைஸ், போங்க கைஸ். ஆனால் இந்த கேமை வீடியோவில் பார்க்குறப்பலாம் ரொம்ப கெத்தாக இருக்குது. அதான் லெவல் போக தான் நல்லா இருக்கும் போல். இப்போ ஸ்டார்டிங் லெவலுக்கு கடி கொஞ்சம் போர் அடிக்குது. சரி வாங்க அடிப்போம். இவனுங்களே ஓசியில் எடுத்துடாதரா. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ தான் 3 பேர்த்தையும் அடிச்சிருக்கேன். இன்னும் 5 பேர்த்த அடிக்கணும். வாங்க அடிப்போம் அப்படியே பொறுமையாக. 35 லெவல் இருக்கானுங்க. நான் 31 தான் இருக்கேன். அடி தெரிக்க விட்டாமனாலே பொட்டு தாக்கு. என்னடா வித்துட்ருக்கான். டியூவல் கட்டானா 12,000மா? சரி வாங்கிடுவோமா? வாங்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா 16,000 இருக்குது. ஏன்னா வாங்கினோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபம் தான். ஏன்னா அவனுங்களும் அதே கட்டானா தான் வச்சுருக்கானுங்க. டேய் என்னடா அநியாயத்துக்கு குறையுது. நான் ஃபிஸ்டில் அடித்தப்போ கூட 17 குறைஞ்சதேடா. எங்கடா 12, 10ன்னு குறைஞ்சிட்ருக்கு. இப்படி அடித்து எப்படா நான் அடிப்பேன்? டியூவல் கட்டானா சரி 2 ரேம்பேச்சா போச்சுன்னா பரவாயில்ல. ஒன்று தான்டா போகுது. என்னடா போங்கடா டே. நம்மளை ஏமாற்றி போட்டானுங்க. சரி வாங்க அடிப்போம். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சப்பு டப்பு டம்முக்குட்டு பொண்ணு அடிச்சுட்டே இருப்போம். வாங்க அடிக்கலாம். அடி போட்டு தாக்கு.
வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடிக்கணும். இன்னும் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க கைஸா. ரொம்ப நாள் கழிச்சு ஐயோ நான் கொண்டிருப்பானுங்க. ஒரே ஒரு லைக்கே அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்கள், ஓகேங்களா? சரி ஓகே. வந்து பார்த்திங்கன்னா உனக்கு முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. எவ்வளோதான், இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அடி 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 எங்கடா போனால், வாடா மாப்பிள்ள. ஓகே அரிஸ்டைக்கு. ஐயோ இங்கே போட்டால் அது எங்கெங்கேயோ போகுது. அவங்க அடி கத்திலே அடித்து முடிச்சிடலாம். ஓகே கட்டான அளவிலே வந்து பார்த்திங்கன்னா 7 வந்துடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் ஸ்மோக்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன்னா இந்த இது ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது நமக்கு. ஏன்னா அது ஒழுங்காக டேமேஜும் போக மாட்டேங்குது. அதான் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். ஓகே ஸ்மோக் ஆக்டிவேட்டடு. என்னது அது? ஓஹோ என்னடா இது ராக்கெட்டோட மோசமாக இருக்கே. சரி ஏன்னா இந்த லெவல் ஏற்றல, அதனால் இப்படி தெரியலாம். ஏன்னா 1 லெவலில் தான் இருக்குது. அது 30 லெவலில் இருந்துச்சு. லெவல் ஏற வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடிக்கலாம், அடித்து பறக்கலாம். வாங்க அடிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் தான், அவ்வளோதான். அவனை அடித்தா வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஏறிடுச்சு நமக்கு. ஓகே போடுங்க. சூப்பர் கைஸ், லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு. நம்ம 33 லெவல் வந்துட்டோம் கைஸ். இங்கே ஒரு ஸ்மோக் போட்டுங்க பாருங்களேன். அது லெவலை ஏற்றினேன், ஒரு 14 லெவல் தான் போனேன். இங்கே பாருங்கள் பறக்கிறது வந்துருச்சு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அது இல்லாமல் இது பறக்கிறத போட்டால் அவனுக்கு ஹெல்த்தும் குறையுது. சூப்பரான ஃப்ரூட்டாக இருக்குது ஸ்மோக்கு. அண்டர்ரேட்டர் ஃப்ரூட். ஏன்னா பாருங்க பறக்க முடியுது. இனிமேட்டு நான் கடல்லாம் தாண்டியே பறப்பேன் கைஸ். கப்பலே வேண்டாங்கிறேன் பார்த்தீங்களா இல்லையா? இந்த ஃப்ரூட்டை வந்து வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இனிமேட்டு லெவலை இப்போ ஏற்ற வேண்டியதான். ஏன்னா இப்படி பொறுமையாக போக இப்படி நம்ம கட்டணாவே யூஸ் பண்ண தேவையில்லை போலைங்க. ஆனால் என்ன கரெக்டாக நான் ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம் போகுது. ஆனால் இதை வச்சாலும் பிளட்டு குறையுது. அதுதான் மேட்ரே. இங்கே பாருங்கள் 15 லெவலில் இப்படி மாசாக இருக்குது இந்த ஃப்ரூட்டு. ஓகே அடிப்போம் அடித்து தெரிக்க விடு மாமே. அங்கே வேறு ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். சரி அவனுக்கிட்டே போகலாம் வாங்க. முதல்ல இப்போ அடிப்போம். ஓகே அடி போட்டு தாக்கு. போடுறா சந்துக்குள்ளச்சு முக்கடா. அவ்வளோதான். இவன் யாரும் அவன் புதுசாக வந்துட்டான். சரி 2 பேர்த்தையும் முக்கும். இதுவே பறகுதே. சரி அவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கு 2 போட்டு முடிச்சிட்டேன். ஓகே பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷாட்டு போட்டு டம்முக்கு போட்டு தாக்கு. ஓகே அவ்வளோதான். பையன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டான். 17 ஸ்மோக் வந்து போயிடுச்சு. ஓகே அடிப்போம். இன்னும் 3 பேர்த்து அடிக்கணும் கைஸ். 3 பேர்த்து அடிக்கணும். அவங்க அடிக்க போடு. ஆனால் ஓகே கொஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா அடித்தானுங்கன்னா அடி உழுவ மாட்டேங்குது. இந்த ஃப்ரூட் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்மோக் ஃப்ரூட்டு. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்டு பிடிக்கும்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எனக்கு ஸ்மோக் ஃப்ரூட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அது அப்புறம் இங்கே பாருங்கள் கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேலே ஒரு இதாகிட்டு இருந்துச்சு, ஏறி வந்தேன். இவன் ஏதோ டாக் ஸ்டெப்பு டீச்சர்னு இருக்கான். இவன் 1,50,000 காசு வேறு கேட்குறான். இது ஏதோ ஃபைட்டிங் ஸ்டைலு போல். நான் இந்த சும்மா அங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கிறப்ப மேலே ஏறி வந்தேன் கைஸ். ஓகே இதுக்குள்ளேயே போக முடியுது போல். சரி நான் தெரியாமல் தான் மேலே இதுக்குள்ளே கிடச்சவனா நிற்கிறானா இல்லை இதுக்குள்ளே எவனும் இல்லை. சரி வாங்க இந்த ஒருத்தனை அடிக்கிறதுக்காக உள்ளே வந்தேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ரிச் மேனுன்னு இருக்கான். இவன்கிட்ட சொன்னால் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். என்ன கதைன்னு தெரியலை. சரி ஓகே இவன் தான் பாஸ் போல். சரி அப்போ அவனுக்கு அடிச்சுட்டு வரும். இவன் என்ன சொல்கிறான்? ஓகே நம்ம கட்டானா வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் போல். ஆனால் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்குறான். சரி அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. சரி வாங்க அப்படியே இவனுங்களே பொறுமையாக அடிப்போம். அடிச்சு லெவல் ஏற்றுவோம். அடிச்சு லெவல் ஏற்றுவோம். ஓகே இவனுங்க வந்து பார்த்தா புது கொஸ்டியூனுங்க. வாங்க இங்கே பார்த்தீங்களா, இது அப்படியே அவனை போட்டால் எவ்வளோ ஹெல்த்து குறைக்குது பாருங்கள். அது சூப்பரான ஸ்மோக் பிளாஸ்ட்டுன்னு இருக்குது. சூப்பருங்களா ஸ்மோக் பிளாஸ்ட் வந்து இப்போ சூப்பராக இருக்குது கைஸ். வந்து இப்படியே அவனை ஹெல்த்து குறைக்கலாம், கட்டணா வச்சு அடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம் கைஸ். அவன் அச்சோ அப்படியே பறங்குன்றானே. போடு அவன் நம்மளோட லெவல் அதிகமாக இருக்காங்க கைஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடி விழுவுது. நம்மளோட லெவல் கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி விழுவாது இந்த ஃப்ரூட்டில். இது ஒரு குட் ஃப்ரூட். என்னடா அது வீட்டுக்குள்ளேலாம் போகிறான். சரி வாங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது மேலே செஸ்ட் இருக்குது. போடு 800 கிடச்சிருக்கு சும்மாவே. இங்கே தான் இந்த பாஸ் மாட்டேன் இருக்கான். அவனை அடித்தோம்னா நம்ம கொண்டுருவான். வாடா இங்கே வாங்க கிரவுண்டு வா. அவன் யாரும் உள்ளே போயிட்டுருக்கான். சரி வாங்க பார்த்துக்கலாம். அவனுங்களை உள்ளே போனால் இவனுங்களும் வந்துடுவானுங்களே. சரி வேணாம் ஃபஸ்ட்டு இவனுங்களை அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ கொண்டுருப்பானுங்க கைஸ். இங்கே பாருங்கள் ஒரு அட்டாக்கு தான் 3 பேர்த்த ஒட்டுக்கா அடிக்கும் கைஸ். எல்லாம் சும்மா நினச்சிக்கலாம். ஸ்மோக் ஃப்ரூட்டு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃப்ரூட்டு கைஸ். ஓகேங்களா. எல்லா ஃப்ரூட்டையும் இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் ஃப்ரூட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு உங்களுக்கு அது அப்படியே இந்த ஒவ்வொரு சீரீஸில் ஒவ்வொரு ஃப்ரூட் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன் கைஸ். எனக்கு கிடைக்கிற ஃப்ரூட்லாம் சாப்பிட்றேன். நீங்கள் என்ன ஃப்ரூட் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்தா கிட்ஸூன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கிட்ஸூன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்குன்னு நினச்சிக்கோங்களேன். கிட்ஸூன் ஓகே வந்து பார்த்திங்கன்னா இவனுங்களை அடிப்போம்.
இன்னும் அட்டின்னு வர இவனுங்களை 3 பேர்த்த வாங்க 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 வாங்கடா 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 தம்பிலாம். தம்பி வா தம்பி போடே ஸ்மோக் பிளாஸ்ட்டை போட்டு அவ்வளோதான். எவ்வளோ ஹெல்த்து குறையுது பாருங்கள். அப்படியே குறைச்சி இது ஒன்று போட்டு விட்ருவேன். அப்புறம் கட்டான வச்சு அடித்து அந்த விரல் விண்டா ஓகே சூறாவளியை போட்டு விட்றலாம். ஓகே பசங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இதை வச்சு நல்லா கிரைண்ட் பண்ண முடியுது என்னால். ஓகே அப்பா எங்கடா தூக்கி போடுது அது அவனுங்களே. ஓகே அவ்வளோதான். ஐயோ தப்பாக போட்டேனே. சரி ஓகே அவ்வளோ இப்போ முடிஞ்சிருவானுங்க 3 பேரும். அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அப்புறம் காய்ஸ் இங்கே பாருங்களேன். நான் இதை வச்சு ஐயோ தெரியாமல் தண்ணி விட்டுட்டேனே. இதை வச்சு பறக்க முடியுமாங்கிறதுக்காக நான் சும்மா பண்ணி பார்த்தேன். சூப்பராக பறக்க முடியுது காய்ஸ். இங்கே பாருங்களேன் போட்டுட்டேன்னா இப்போ அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா விழுந்துருவீங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் எங்கே வேணால் திருப்பிக்கலாம். திருப்பி போக முடியும். லைட் ஃப்ரூட் மாதிரி திருப்பாமல் லைட் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போய்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த நம்ம ஒரு போட்டில் போவோம் பார்த்தீங்களா, அதோட டபுள் மடங்கு ஸ்பீடாக இருக்குது கைஸ். ஏன்னா அது இதோட பொறுமையாக போகும். பரவாயில்ல நல்லா தான் கைஸ் இந்த இது ஃப்ரூட் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு போகலாம். 50வது லெவல் வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜங்கிளுக்கு போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணலாம். அங்கே ஜங்கிளுக்கு பார்த்திங்கன்னா இந்நேரம் அந்த போட்டை எடுத்துருந்தேன்னா நான் இருந்த இடத்த விட்டு 2 இதாக தள்ளி வந்திருப்பேன். இதை பாருங்கள் அடுத்த இதுக்கே வந்துட்டேன். ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ரொம்பனா ஓரளவுக்கு இருக்குது கைஸ், நார்மலாக இருக்குது. சரி வாங்க போவோம். அப்படியே ஜங்கிளுக்கு வந்து வேணால் அந்த இது ரோல் பண்ணணும். காச்சான்ட்டு இருக்கான்ல அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணலாம். 50,000 கையில் காசு இருக்குது. லெவலை பாருங்கள, லெவல் 51, காசு 51,000. சூப்பரில். இதான் லக்கு. அப்போ லக்கானதை ஃப்ரூட்டு கிடைக்கும். அனைவரும் சொல்கிறேன் கிட்ஸுன்னு தான் கிடைக்கும் பாருங்கள். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு தான். அதுவும் லக்காக வேறு இருக்குது. 51,000 51 லெவலு. அப்போ கண்டிப்பாக கிட்ஸுன்னு தான் கிடைக்கும். கிட்ஸுன்னா நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, கிட்ஸுன்னு தான் கிடைக்கும். பாருங்கள் இப்போ பாருங்கள் அவ்வளோதான். ஜங்குள் வந்தாச்சு வா பரா ஏன்னா ஃபுல் மூணா ஏதோ ஒரு 3 வாங்க பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட் காச்சான் இருக்கான். ரேண்டம் ஃப்ரூட்டு 32,000 கைஸ். மித்திக்கல்லாம் கிடைக்கும் போல். வாங்க என்ன கிடச்சிதுன்னு தெரில. ஓகே கிட்ஸுன் என்னதா ஃபால்கோனா கைஸ். இந்த கழுகு தலையும் கிடச்சிட்டான். ஆனால் பக்கத்தில் தான் கிட்ஸுன்னு. நீங்கள் நான் சொன்னல கிட்ஸுன்னு கேட்டிங்கன்னா கிட்ஸுனுக்கு பக்கத்தில் தான். ஓகே இதுதான் அந்த ஃப்ரூட்டு போல். ஏன்னா அந்த ஃப்ரூட்லேயும் ரெக்கை இருக்குது, இவனும் அந்த ரெக்கை வச்சுருக்கான். ஓகே சரி வாங்க அவ்வளோதான். இந்த இது முடிச்சுக்கலாம் போங்க. சரி பாய் காய்ஸ். இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். பாய் டேக் கேர், மிஸ் யூ, பாய் காய்ஸ்.